மறதி என்பது சாதாரணமான ஒன்றுதான். ஆனால் முதுமையில் வரும் அல்சைமர் என்கிற மறதி நோய் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நோய் எதனால் வருகிறது, நோய் வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் 100க்கு 2 என்ற விகிதத்தில் முதியவர்களிடையே அல்சைமர் என்ற நோய் பாதிப்பு காணப்படுவதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியாவில் இந்த பாதிப்பு இருப்பதாகவும் 70 முதல் 80 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அல்சைமர் நோய் பாதிப்பு காணப்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த வயதுக்குட்பட்ட முதியவர்கள் தாம் வழக்கமாக செய்யும் வேலைகளை மறப்பது, சாப்பிட்டது, குளித்ததையே மறப்பது போன்றவை இதற்கான அறிகுறிகள் என்கிறார்கள் மருத்துவர்கள். மறதி நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி இருக்கு, அவர்கள் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இதை அவருடைய உறவினர்கள், அது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு எங்கே வைத்தோம் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பார்கள். உதாரணமாக சாவியை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு எங்கே சாவி வைத்தோம் தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பார்கள். அல்லது முந்தின நாள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருப்பார், அது யார் வந்தார்கள் சென்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் மறந்து போயிருக்கும். அல்லது ஒருத்தரிடம் பணம் கொடுத்திருப்பார்கள், எவ்வளவு பணம் கொடுத்தோம், எங்கே கொடுத்தோம் என்பது தெரியாமல் போயிருக்கும். மூளை திசுக்களை பாதிக்கக்கூடிய இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனக்குழப்பம், மனநிலை மாற்றங்கள், ஷார்ட் டைம் மெமரி லாஸ் எனப்படும் குறுகிய கால நினைவிழப்பு போன்றவை ஏற்படுகின்றன. நோய் தீவிரமாகும் போது படிப்படியாக உடலின் செயல்பாடுகளை நின்று போகக்கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். பெரிய ஒரு ஆபீசராக இருந்திருப்பார் அல்லது சமுதாயத்து முக்கிய பர்சனாக இருந்திருப்பார். இந்த நோய் வந்தவுடன் அவருடைய செயல்பாடுகள் மாறினதினால், இந்த மாதிரி செய்வதனால் ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள்னால் அவர் ஒரு இழிவாக பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவ்வாறு ஏற்படாமல் அவருடைய டிக்னிட்டியை, மரியாதையை காக்க வேண்டியது குடும்பத்தினருடைய முக்கியமான பொறுப்பாகும். அதை குடும்பத்தினர் தகுந்த அக்கறையோடு அன்பு செலுத்தி காக்க வேண்டும். மரபியல் ரீதியாக வரக்கூடிய வியாதியாக கூறப்பட்டாலும் இதனை முழுமையாக குணமாக்கக்கூடிய மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. மிகவும் அரிதாக 40-45 வயதில் அல்சைமர் வந்தவர்களுக்கும் நோயின் தீவிரத்தை குறைக்கும் சிகிச்சைகளே வழங்கப்படுகின்றன. மறதி என்பது மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் என்ற நிலையில் நம்மை பார்த்து பார்த்து வளர்த்த பெரியவர்களை நாம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டிய நேரம் இது. அன்பும் அரவணைப்பும் இருந்தால் மட்டுமே மறதி நோயின் பிடியிலிருந்து நம் பெரியவர்களை பாதுகாக்க முடியும் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அறிவு செல்வத்துடன் நெல்லையிலிருந்து ரேவதி.